ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கனெக்ட் அக்கௌண்ட்டு, அட்லஸ் கேப்சர் அக்கௌண்ட்டு, அப்புறம் கெயின் ஒர்க்கர்ஸ், ஸோ இந்த மாதிரி அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ டிஸ்பிளேல உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன். அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி என்ன ரேட்டு என்னென்னலாம் பண்ணணுங்கிறத விவரமாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோ எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா எம்டர்க் உடைய எண்ட் ஆஃப் த வீடியோ. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் நான் எம்டர்க் பத்தி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், நீங்க நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து அந்த எம்டர்க்கை பத்தி நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் இப்படி நடந்துச்சு, எதனால வந்து இப்படி எம்டர்க் வந்து க்ளோஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நினைச்சா ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. சில சூழ்ச்சிகள் காரணமா அதிகபட்சம் அதுதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதை பத்தி நான் போன வீடியோவில் நான் போட்டிருப்பேன், பேசியிருப்பேன். நீங்க வந்து 17 நிமிஷம் அதுல இருக்கும். அதுல 17 நிமிஷத்துல வந்து ஒரு 10 நிமிஷம் எம்டர்க் பத்தி தான் பேசியிருப்பேன். எனக்கு என்ன வருத்தம்னு பாத்தீங்கன்னா, எனக்காக மட்டும் நான் வருத்தப்படல. இந்த எம்டர்க் வெப்சைட்டை நம்பி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வந்து நம்பி இருந்தாங்க. அந்த வருமானத்தை பத்தி கேட்கும்போது எங்களுக்கு வந்து கொஞ்சம் தாங்க காசு கிடைக்குது, ஏதோ எங்களால் முடிஞ்சது வந்து இப்போ ஒரு நாளைக்கு ஒரு $1 $2 தான் கிடைக்குது, ஒரு 100-200 நமக்கு வந்து கிடைக்குது, மாதம் ஒரு 6000-7000 பக்கம் கிடைக்குதுங்க, நாங்கள் இதை வச்சு தான் பொழப்பு நடத்திட்டு இருக்கிறோம். வெளியில் வேலைக்கு போனாலும் எங்களுக்கு வந்து சரியான வேலை இல்லை. சில பேர் வந்து ஹேண்டிகேப்டு இருக்காங்க, சில லேடிஸ் தான் மேக்ஸிமம் வந்து நம்மக்கிட்ட அக்கௌண்ட் வாங்கினவங்க பூரா எல்லாரும் லேடிஸ் தான், அதிகபட்சம் லேடிஸ் தான் வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய சூழ்நிலையை வச்சு பார்த்தா இப்போ ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன் அப்படின்னா, ஏன்னா இதையே நம்பிட்டு இருந்திருக்கிறாங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா வெளி வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீலான்சிங் சைட்ல வேலை கிடைச்சது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வீட்லயே உட்காந்துட்டேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். இப்போ வரைக்குமே அதான் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து அதுலயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருமானம்லாம் அதிகம் வரல. ஒரு குறைஞ்ச குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 வருதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதுக்குமே என்னால சமாளிக்க முடியல. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வரும் அப்படின்னு நினைச்சு நானும் எம்டர்க்கு தான் உட்காருவேன். மேக்ஸிமம் வந்து நைட் டைம் தான் உட்காருவேன், பகல் டைம் பார்த்தீங்கன்னா வெளியில போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து எனக்கு ஷிஃப்ட் மாத்திருக்காங்க. ஸோ அப்பப்போ எப்போ ஷிஃப்ட் மாத்தி போடுறாங்களோ அப்பப்போ நாம வந்து டே டைம்ல டைம் கிடைக்கும் போது நான் வீடியோ போடுவேன். ஸோ இந்த எம்டார்க் பொறுத்த வரைக்கும் வந்து நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, சரி ஒரு வருஷம் இருக்க மாட்டிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீக்கிரம் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ என்ன அப்படிங்கிறது சொல்ல முடியல, ஏன்னா சொல்றதுக்கு ஸோ வார்த்தை வரல. ஓகே, நாம வந்து இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. நிறைய பேர் இதை நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டிருப்பீங்க. எனக்கு புரியுது, உங்களுடைய மனநிலை எனக்கு புரியுது. ஸோ எனக்கும் அதே சூழ்நிலை தான். ஏன்னா நான் இந்தியன் அக்கௌண்ட் வந்து நான் வாங்கும்போது 50,000 கொடுத்து, நான் 8 வருஷம் முன்னாடி சொல்றேன், 8 வருஷத்துக்கு முன்னாடி 50,000 கொடுத்து நான் வாங்கினேன். ஸோ அந்த ஐடி வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இந்தியன் ஐடி. இப்போ அதுக்குமே இப்போ வந்து ஆப் வைக்கிற மாதிரி வச்சுட்டாங்க. ஸோ அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன பண்ணலாம்னா, நம்ம இப்படியே வந்து நிற்கக்கூடாது. எம்டர்க்கு தான் நம்ம வாழ்க்கையாக நினச்சிட்டு இருந்தோம். எம்டர்க்லாம் நமக்கு ஈஸியாக வேலை கிடச்சிது, டைப்பிங் ஒர்க்கு, ஸோ சர்வே பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி நம்ம போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதத்துலேருந்து அடுத்த மாதம், இந்த மாதம் முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட் மந்த் 30ஆம் தேதி வரைக்கும் தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். பேமெண்ட் வந்து அக்டோபர் 30ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க, எடுத்துக்கலாம். ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரைட்டு. ஆனால் ஒர்க்கே இல்லையே. இப்போ வந்து ரிக்வஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா பழைய ரிக்வஸ்டர்லாம் போயிட்டாங்க. இப்போ இருக்கிற ரிக்வஸ்டர், மீதி இருக்கிற ரிக்வஸ்டர் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வேலை வந்து செய்யற மாதிரி ஒன்றும் இல்லை, கேட்ச் ஆகுறதும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது க்ளோஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அதை விட மோசமான ஒரு கண்டிஷனாக இருக்குது. ஸோ இதை வந்து அடுத்தது என்ன கட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லைங்களா, இந்த அட்லஸ் கேப்சரு, இந்த கெயின் ஒர்க்கர்ஸு, அப்புறம் வந்து கனெக்ட், அப்புறம் ப்ரோலிஃபிக்னு ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம அடுத்தது மூவ் பண்ண வேண்டியதுதான். ஏன்னா அதுக்கு நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும், செலவு பண்ணாமல் எதுவும் பண்ண முடியாது. ஸோ எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். இப்போ எனக்குமே அக்கௌண்ட் வேணும்னாலும் நானும் வந்து இப்போ அமௌண்ட் செலவு பண்ணி தான் ஆகணும். ஒவ்வொரு
அக்கௌண்ட்டுக்கு ஒவ்வொரு தனித்துவமான ரேட் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து மூவ் பண்ணி நம்ம அடுத்தது ஏர்னிங்ஸ் கொண்டு போக வேண்டியதுதான். இப்போ நான் இனிமே என்ன பண்ண போறேன்னா, எம்டர்க் ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிற டைட்டில் வந்து இன்னையில இருந்து தொடர்ச்சியா வந்து எம்டர்க் ஆல்டர்னேட்டிவ் என்னென்ன வெப்சைட்லாம் இருக்கோ அந்த வெப்சைட் பத்தி ஒரு ஓவர்வியூ வீடியோ மாதிரி நான் வந்து போடலான்ட்டு இருக்கிறேன். சில ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் வெப்சைட்டும் இருக்கு. ஸோ அதையும் நான் சொல்றேன். சில பெய்டு வெப்சைட் இருக்கு. ஸோ அதையும் நான் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். ஏன்னா வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது அப்படிங்கிறனால அதை பத்தி இன்ட்ரோடக்ஷன் ப்ளஸ் ஓவர்வியூ மட்டும் சொல்லிடுறேன். வேணுங்கிறவங்க நீங்க வந்து என்கிட்ட தனியாக கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு அதை பத்தி டீட்டெயில்ஸ் வந்து நான் வாட்ஸ்அப் மூலியமா சொல்றேன். உங்களுடைய முன்னேற்றமும் தேவை. ஏன்னா வந்து நீங்களும் வந்து இதை நம்பி தான் இருந்திருக்கீங்க, அந்த எம்டர்க்கு நம்பி தான் இருந்திருக்கீங்க. ஸோ அதனால வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ரிக்வஸ்டா இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம அடுத்தது நம்ம போய் தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆன்லைன் ஜாப் வந்து எது பெஸ்ட்டுன்னு பார்த்தா எம்டர்க்குனே சொல்லி சொல்லி பழகி போய் இப்போ வந்து எம்டர்க்கா இன்னும் ஒரு 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 வருஷம் 2 வருஷம் கழிச்சு நம்ம கிட்ட யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நம்ம கேட்பாங்க, என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, எம்டர்க்கா அது ஒரு காலத்துல நாங்க பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த அளவுக்கு இப்போ வந்து ரொம்ப தங்க முட்டையிற வாத்துன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த தங்க முட்டையும் விடுறதில்ல, அந்த வாத்தோடைய கழுத்தையும் அறுத்துட்டாங்க. ஸோ 2மே நடந்திருக்கு. தங்க முட்டை அப்படிங்கிறது ரிக்வஸ்டரு, வாத்துங்கிறது எம்டர்க் அக்கௌண்ட். ஸோ எம்டர்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றாங்க. அதுதான் நான் அப்படி சொன்னேன். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து இப்போ வந்துருச்சு. ஸோ அதனால நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் ஆல்டர்னேட்டிவ் வெப்சைட் என்னென்ன இருக்கோ அதை பற்றி நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக விஷுவலாகவும் சொல்கிறேன், நானே கூட பேசுகிறேன். ஸோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த உதவியாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் லைக் பண்ணுங்க. என்னமோ ஹைப்புன்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹைப்புன்னு கொடுத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அதையும் நீங்கள் ஹைப் போடுங்க, ஒரு லைக்கை போடுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நான் அடுத்த வீடியோ என்ன போடணுங்கிறத ஒரு ஐடியா வரும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெக்ஃபேட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.